கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கு இன்று எடுக்க போகும் வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் அதன் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கே நாம் வாசிக்கிறோம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை விசுவாசிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் நடக்கவே நடக்காது. நாம் பல நாள் விசுவாசித்த ஒரு காரியம் இன்னும் நடக்கல அப்படின்ட்டு அந்த காரியத்திலே நாம் அவ்விசுவாசத்திற்கு போய்விடுவோம். இங்கே அப்படிதான் நடக்குது. லாசரு வியாதியாய் இருக்கிறான். வியாதியாய் இருக்கும் பொழுதே மார்த்தாளும் மரியாளும் இந்த செய்தியை இயேசு கிறிஸ்துவிற்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் இதை கேட்டார். கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்று. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இந்த வியாதி தேவனுடைய மகிமை எல்லாரும் காணும்படியாக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று இயேசு அதை காண்கிறார். கண்டு 2 நாள் பின்பும் அவர் இருந்த ஊரிலே தங்கிவிட்டார். மார்த்தாளும் மரியாளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அவர் இந்த செய்தி கேட்ட உடனே அவர் இங்கே வருவார் என்று அவர்கள் விசுவாசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ பின்னும் 2 நாள் அங்கே தங்கிவிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நாள் நம்மளுடைய ஜெபங்கள் என்ன கேட்கப்படவில்லையா? ஆண்டவர் ஏன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கல? ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரா என்ற சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நம்மளுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும். ஆனால் கர்த்தர் தேவ நேரத்திற்காக காத்திருப்பார். அது எதற்காகனா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நம் நிமித்தம் அநேகர் தேவனுக்குள் வரும்படியாகவும் நம்மை உயர்த்தும் போது அநேக கண்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லும்படியாகவும் அவர் ஒரு சில வேளை காத்திருப்பார். ஒரு சில தாமதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். இங்கே அதே போல் லாசரு மரித்து போனான். இயேசுவோ அவர்களிடத்திற்கு வரவில்லை. நம்மளுடைய நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்ற சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சத்தமும் வரலையே, கர்த்தர் கைவிட்டாரோ என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு நாள் வருவார். நிச்சயம் நம்மளுடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ள மாட்டார். இங்கே மார்த்தாளையும் மரியாளையும் தேடி இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்த உடனே மார்த்தாள் இந்த செய்தி கேட்டு ஓடி போய் இயேசு கிறிஸ்து கிட்ட போய், ஆண்டவரே, நீங்க இங்கு இருந்திருந்தீங்கன்னா அவன் மரித்து போயிருக்க மாட்டானே என்று அவள் கூறுகிறாள். அவளுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு பாருங்க. நீங்க இருந்திருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வியாதியா இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய இன்னலா இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய பாரமா இருக்கட்டுமே, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அவன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று விசுவாசத்தோட அவளுடைய வருத்தத்தை சொல்லுகிறாள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே போல விசுவாசம் எப்பொழுதும் இருக்கு. ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என் கூட இருக்கணும், நீங்க என் கூட மட்டும் இல்லாம போயிடாதீங்க என்று எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவை பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லி முடிச்ச உடனே பின்பு சிறிது நேரத்துக்கு பின்பு மரியாளும் வருகிறார். மரியாளும் அதே தான் சொல்றேன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று. நம்மளுடைய விசுவாசம் அப்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு முன்பாக எந்த செங்கடலா இருந்தாலும், எந்த எரிகோ பட்டணமா இருந்தாலும் அது முறிந்து விழும் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பயணித்து கொண்டு இருப்போம். நம்மளால முன்னேற முடியாது. ஏன் முன்னேற முடியாது? அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பொறாமை கொள்கிறது நிமித்தமா? ஒருவேளை மந்திரமா இருக்குமா? ஒருவேளை பில்லி சூனிய கட்டுகளா இருக்குமா? ஒருவேளை யாராவது ஏதாவது செய்வினை வச்சிருப்பாங்களா? ஏன் நம்மளால முன்னேற முடியல? நாம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பதில் வரமாட்டேங்குது. அப்போ நம்மை முன்னேற விடாமல் யாரோ தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே. ஆனால் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்ல. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை என்ற வசனத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவனுடைய இரத்த கோட்டைக்குள் நம்மை மூடி மறைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அது வாய்க்காமல் போகும்.
எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் அதிகம் விசுவாசம் வேண்டும். தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்ற நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும். லாசரு மரித்து போனான். இயேசுவோ அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு முதல்ல அவர் அங்கே செல்கிறார். இயேசு கிறிஸ்து மார்த்தலுடைய வீட்டுக்கோ போய் முதல்ல அவங்கள ஆறுதல் படுத்தி பின்பு கல்லறைக்கு வந்திருக்கலாம், வரல. முதல்ல கல்லறையில் எங்கே வச்சீங்க, கல்லறைக்கு முதல்ல போவோம் என்று கூட்டி கொண்டு போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசிக்கும் போது முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்ப்பார். நமக்கு என்ன வியாகுலம் இருக்கோ அதை தீர்ப்பார். என்ன வியாதியோ வறுமையோ அவர் வாழ்க்கைக்குள்ள வந்தா அது முற்றிலும் நீங்கி போகும். எனவே அவரை எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வரவேற்க வேண்டும். அவரை விட்டுவிடாமல் பிடித்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவரை விசுவாசிப்பதிலே நாம் அதிக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் குறைவுபடக்கூடாது. இப்போ வந்த ஆண்டவர் அந்த கல்லறையின் கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாற்றமடிக்குமே என்று மார்த்தாள் கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஒரு சின்னதா ஒரு அதட்டுகிறார், விசுவாசிக்கணும் அப்படி. அப்ப தேவனுடைய மகிமை என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை கட்டிலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கர்த்தர் கூட்டிக் கொண்டு வருகிறார். மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரோடு பேசி கர்த்தர் அவனுக்கு தரும் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவன் கீழே இறங்கி வரும்பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தருடைய ஜனம், அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் மோசேவுக்கு மிகவும் கோபம் வந்தது. கர்த்தர் எழுதி தந்த கற்பலகைகளை எடுத்து எறிந்து போட்டான், உடைத்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 33ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நீங்க சுத்திகரிச்சிட்டீங்க, இப்போ நான் சொன்ன அடுத்த இடத்துக்கு நீங்க பிரயாணமா போங்க அப்படின்னு. இப்போ மோசேக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே இவங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும், நீங்க எங்க நடுவில் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்நிய ஜனங்கள் பார்த்து எப்படி ஆண்டவரே எங்கள் மீது ஒரு பயம் வரும், எல்லாரும் எங்களுக்கு எதிராக வருவாங்களா ஆண்டவரே என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறான். அப்படி விண்ணப்பம் வைக்கும்போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, சரிப்பா நீங்க போங்க, என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்போ மோசே ஆண்டவரை விடலை. ஆண்டவரே அப்படி இல்லை, நீங்கள் எங்களுக்கு முன்பாக போறீங்க, ஆனால் எங்கள் நடுவில் வரணும், எங்கள் மீது உம்முடைய கிருபை இருக்க வேண்டும், உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் விண்ணப்பம் வைத்து, ஆண்டவரே இவ்வளோ நாள் நாங்கள் பிரயாணம் பண்ணி விட்டோம், நீங்கள் எங்கள் கூட இருந்தனால தான் எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது, செங்கடலை தாண்டி வந்தோம், எல்லாம் வந்துட்டோம், இனி நாங்கள் போக போகிற தூரம் வெகு தூரம், நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், உங்க மகிமை எனக்கு காண்பியும் என்று 18வது வசனத்தில் கேட்கிறான். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இப்ப தேவன் மோசையை பார்த்து சொல்றான், மோசே என்னுடைய மகிமையை பார்த்து யாரும் உயிரோடு இருந்ததில்லை, நீ கண்மலையின் வெடிப்பிலே வந்து நில்லு, நான் கடந்து போகிறேன், நான் கடந்து போகும்போது என் பின்புறத்தை நீ காண்பாய் என்று. இப்ப தேவனுடைய மகிமைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நாம் ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்களுக்கு காண்பித்தருளும் காண்பித்தருளும் காண்பித்தருளும். அந்த மகிமையை காணும்படியான பாக்கியம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அந்த மகிமையை காணும்படியான விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அந்த மகிமையை காணும்போது நேருக்கு நேராக பார்க்கும்பொழுது நம்முடைய கண்கள் அதை காண முடியாது, அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. மோசையை பார்த்து சொல்றாரு, நேருக்கு நேரு பார்த்து யாரும் உயிரோட இருந்ததில்லை, நான் கடந்து போகிறேன், என் பின்புறத்தை பார் என்று தேவன் கூறுகிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை இருக்கும். தேவனுடைய மகிமை அது மகா வல்லமையுள்ளதா இருக்கும். அந்த மகிமையை
மோசேக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தரார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசேக்கு கர்த்தர் கிருபையாயிருந்து அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் எல்லோருக்கும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய மகிமையை பெற்ற மோசே, அவனுக்கு கர்த்தர் தரும் ஆசீர்வாதம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இன்றைக்கும் நம்மை பார்த்து கூறுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று நீ விசுவாசித்தால், தேவனுடைய மகிமையை நீ கண்டால், நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று. தேவனுடைய மகிமையை நாம் விசுவாசித்துக் கொண்டிருந்தால், தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால், தேவனுடைய மகிமையை நான் காண்பேன் என்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்தால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று. கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். லாசருவே எழுந்து வா என்ற ஒரு சத்தம் கல்லறைக்கு நேராக எழும்புகிறது. கல்லறைக்குள்ளிருந்து லாசரு எழும்பி வருகிறான். தேவனுடைய மகிமை மரித்தவனையும் உயிர்ப்பிக்கும். தேவனுடைய மகிமை ஒன்றுமில்லாத இடத்திலும் ஒரு ஜீவனை உருவாக்க வைக்கும். தேவனுடைய மகிமை யார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் அவர்களை அதமாக்கும். தேவனுடைய மகிமை இந்த உலகத்தில் நம்மை சரியான பாதைக்கு கொண்டு போகும். இதில் எப்படி சுதந்திரிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவுக்குள் அங்கமாயிருக்கும் நாம் தேவனை விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை நாம் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் காண்போம். எனவே மரித்து போன லாசரு, மார்த்தாளும் மரியாளும் விசுவாசிக்கும் போது எழுந்து வந்தான் என்றால், இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் இனி இதனால் எனக்கு ஒரு நன்மையும் வராது, நான் எதிர்பார்த்திருக்கும் நன்மை முடிந்தது அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இப்பொழுது அந்த மரித்து போன சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய ஜீவனை தந்து, ஒரு புதிய நம்பிக்கையை தந்து, விசுவாசம் உள்ளவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, இந்த உலகத்தை ஜெயமெடுக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.